Hi, hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க ஒரு வீடியோவை தான் எப்படி நம்ம சிம்பிளா KineMasterல எடிட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்ச வீடியோவா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோஸோட மெட்டீரியல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோவை தான் எடிட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்டா வந்திருக்கீங்க அப்படினா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி Subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துரும். நீங்க வந்து ஈஸியா வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோவை நம்ம வந்து எப்படி சிம்பிளா எடிட் பண்றது அப்படினா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய KineMaster அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதும் பாத்தீங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த KineMaster வேணும் அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 100% வந்து உங்களுக்கு வந்து அசெட் ஸ்டோர் எல்லாமே வர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து KineMaster ஓபன் பண்ணிட்டு இதுல ஒரு பிளஸ் ஐகான் இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படினா 9:16 அந்த ரேஷியோ ஃபர்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதோட கிரீன் ஸ்கிரீன் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9:16 அந்த ரேஷியோல தான் இருக்கு. நீங்க வந்து எந்த ரேஷியோலனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இத வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் இமேஜை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க கூடிய ஒரு இமேஜை வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்றேன். இது பாத்தீங்கன்னா நான் இந்த இமேஜ் செட் பண்றேன். இதுல ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இத வந்து கரெக்ட்டா நம்மளோட ஸ்கிரீனுக்கு வந்து செட் ஆகுற மாதிரி செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு pan and zoomல இத வந்து ஜூம் பண்ணி கரெக்ட்டா செட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் கரெக்ட்டா ஜூம் பண்ணி செட் பண்ணிட்டு இதுல ஒரு ஈக்குவல் டு மார்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி முடிச்சிட்டு மேல ஒரு டிக் ஆப்ஷன் எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இத என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் மட்டும் கரெக்ட்டா மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்க வந்து ஒரு 30 செகண்ட்க்கு வீடியோவை லெந்தா கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இத செட் பண்ணிட்டு லேயர் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மீடியால போயிட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க கூடியதை செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கிரியேட் பண்ணி தான் வச்சிருக்கேன். அதனால அந்த green screen வீடியோ ஃபர்ஸ்ட் செட் பண்றேன். இத வந்து கரெக்ட்டா செட் பண்றது சிசருக்கு. நெக்ஸ்ட்ல ஒரு பாக்ஸ் ஐகான் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட்டா அப்படினு பாத்தீங்கன்னா இந்த green screen வீடியோ ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு கீழ chroma key அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் இத எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணும்போது கரெக்ட்டா பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ப்ளூ கலர் போயிடும். இது கரெக்ட்டாவே இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா இத கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மென்ட் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்து ஓகே வைப்ரன்ஸ் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மி பண்ணதும் நீங்க டிஸ்ப்ளேல பார்க்குறது மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்ட்டா வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இது வந்து கரெக்ட்டா அப்படியே இருக்கட்டும். இதை என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா மேல ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படினு பார்த்துடலாம். இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சதும் நீங்க பேக் வந்துருங்க. இப்போ வந்து இத பேக் வந்துட்டு இந்த லேயரை ஃபர்ஸ்ட் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இமேஜை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மென்ட்ல நீங்க வந்து இதுல வந்து -100 இருக்கதை கரெக்ட்டா 0 அப்படினு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்ப்ளேல இருக்கிற மாதிரி கரெக்ட்டா செட் ஆயிடும். நெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணி மீடியால போயிட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா செட் பண்ணுங்க. செட் பண்ணும்போது இந்த கரெக்ட்டா வந்து இந்த பாக்ஸ் ஐகான் கிளிக் பண்ணி கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதை என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா கீழ வந்து பிளெண்டிங் फ्रेंड्स chroma key இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதும் உங்களுக்கு இப்போ டிஸ்ப்ளேல பார்க்குறது மாதிரி உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா சேஞ்ச் ஆயிடும். இனி வந்து என்ன பண்ணணும் அப்படினு பார்த்தறலாம். என்ன பண்ணணும் அப்படினு பாத்தீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணி மீடியால போயிட்டு நான் வந்து இப்போ வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா வந்து கரெக்ட்டா இத கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பிளெண்டிங் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, கீழ பாத்தீங்க அப்படினா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதுல வந்து ஸ்கிரீனுக்கு செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கிரீனுக்கு செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இத கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோவை இதுல ஒரு 3 டாட் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக்வர்ட் அப்படினு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளேல காமிக்கிறது மாதிரி பேக்ல உங்களுக்கு செட் ஆயிடும். நெக்ஸ்ட் இத என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா கரெக்ட்டா ஜூம் பண்ணி உங்களோட ஸ்கிரீனுக்கு கரெக்ட்டா வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படினா வந்து டிஸ்ப்ளேல காமிக்கிறது மாதிரி டிஃபரண்டா ஒரு வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இத வந்து நமக்கு பிடிச்ச ஒரு சாங்ஸ் செட் பண்ணி இத வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இல்ல ஒரு மேல உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங்கை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சாங் வந்து செட் பண்றேன். செட் பண்ணிட்டு மேல பாத்தீங்க அப்படினா எல்லாமே செட் பண்ணி முடிச்சிட்டோம். மேல ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்க கேலரியில சேவ் ஆயிடும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படினா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃபரண்டா வீடியோஸ் வேணும் அப்படினா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து டிஃபரண்டா ட்ரை பண்ணலாம். ஓகே फ्रेंड्स, நெக்ஸ்ட் ஒரு டிஃபரண்டான வீடியோஸ்ல வந்து சந்திக்கிறேன். ஓகே फ्रेंड्स, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.